ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காட்டில் தான் இருக்கோம். நம்ம காட்டில் இருக்க வாழை மரங்கள்லாம் என்னென்ன வாழை மரம் என்னென்ன காய் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா பெருசாகவே விட்டுருக்கு இந்த வாழைத்தாறு. இது வந்து பார்த்திங்கன்னா தேன் வாழைங்க. நம்ம ஊரில் இது தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. இந்த பூவு பாருங்கள், இந்த பூவும் நம்ம உணவுக்கு சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே ஒரு வாழை மரம் வந்து வாழைத்தாறு விட்டுருக்கு. அடுத்து இங்கே இருக்க ஒரு 2 மரம் வந்து இன்னும் விட போகுது, விடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. இங்கே ஒரு வாழைத்தாறு விட்டுருக்குங்க. இதுவும் நல்லா பெருசாகவே விட்டுருக்கு. இதுவும் தேன் வாழை தாங்க. மொத்தம் 2 தேன் வாழை இருக்குது. அந்த பக்கம் ஒரு செவ்வாழை வந்து இன்னும் புட விடலை. செவ்வாழையும் வந்து வாழைத்தாறு விட்டுரும். அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அது வந்து பூவாழைன்னு சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? அதான் பூவாழை. மற்றபடி நம்ம காடே ஃபுல்லாக எல்லாம் தென்னை மரம் வச்சாச்சுங்க. முன்னாடி மாதிரி விவசாயம் சரியாக பண்ண முடியல, ஆள் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால் தென்னையவே வச்சு விட்டோம். அடுத்த ஒரு 80-70 வருஷத்துக்கு வந்து நம்ம இதுக்கு பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. தென்னை மரத்தை வளர்த்து விட்டால் மட்டும் போதும். அது நல்லா அப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடும். 1.5 வருஷம் ஆகுதுங்க செடி வச்சு. பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்து இது மாட்டுக்கு தீவனம் தட்டுங்க. புல்லு திங்கிற மாடை கேள்விப்பட்டிருப்பீங்க. நாய் பாருங்கள், புல்லு திங்குது, நம்ம மருது. பாருங்கள், இதுதான் நம்ம சுற்றி இருக்க இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், மொந்த வாழைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு படம் விட்டுருக்கு பாருங்கள், நல்லாயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே காய்கறிகள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கங்க. திரும்ப நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன். தற்போதைய காலகட்டத்தில் வந்து நோய்கள் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையாக விளையிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கங்க. நன்றி.